என்னன்னா இந்த கண்டென்ட்டோட ஹீரோ யாருன்னா இந்த இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஹே காய்ஸ், இட்ஸ் பிடி. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு, என்னென்னா இந்த கண்டென்ட்டோட ஹீரோ யாருன்னா இந்த 10 ரூபா தான். வர கஸ்டமர், நமக்கு ரைடு வர கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு ஃப்ரீ ரைடு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டாஸ் பண்ணுவேன் காயினை. அது வந்து அவங்க கரெக்டாக டாஸ் பண்ணுற இதை பூவா தலையான்னு சொல்லிட்டாங்கன்னா, கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ரைடு. அப்படி தப்பாக சொன்னாங்கன்னா ஃப்ரீ ரைடு கிடையாது. ஸோ வந்து கஸ்டமர்கிட்ட சேலஞ்ச் வீடியோன்னு கஸ்டமர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கலாம். ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம பண்ணலாம். இல்லை வேண்டாம்ப்பா அப்படி சொன்னாங்கன்னா விட்டுறலாம். சரியா? ஸோ வந்து நம்ம ரேப்பிடோ ஆன் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் வந்தோடனே நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ வந்து சேலஞ்சை ஆரம்பிக்கலாமா? கோ டு கஸ்டமர் லொக்கேஷன். இவர் தானா? ப்ரோ, நான் யூடியூபரு. சரியா? இன்றைக்கி ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்சுனா, நான் வந்து இந்த காயினை டாஸ் பண்ணுவேன். டாஸ் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரைடு, காசு வாங்க மாட்டேன். ஓகேவா? கொஞ்சம் நோண்டு இருங்க. எட்டா கரெக்டாக சொல்லிட்டாருப்பா. சரி, ரைட். ஓடிபி சொல்லுங்க. ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா போச்சா போச்சா. ஏய் சோனமுத்தா, டேய் டேய் போச்சா போச்சா. டேய் டேய் டேய். ஓகே மக்களே, கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ப்ரோ, பார்க்குறவங்க நம்புவாங்களான்னு தெரில. இவர் வாங்கலை, காசு வாங்கலாம் மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. நான் வாங்கலை இல்லை காசு. ஓகே. என் சேனல் நேம் வந்து பாலாஜி தாட்ஸ். ஓகேவா? BALA JII தாட்ஸ். THOU. அதான். Oh my God! Wow! ஓகே ப்ரோ, தேங்க்ஸ், பாய். ஓகே மக்களே, இந்த காயின் நம்மளை கவுத்து விட்டுட்டுங்க. நானும் சொன்னது தப்பாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக தலைன்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை டாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை. எப்படின்னா இப்படி தலை வருது. பூ வச்சுனா தலை வருது. அப்போ தலை வச்சுனா தலை வருது. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து 10 ரூபா வச்சு டாஸ் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு டீ குடிச்சேன்னா 10 ரூபா காலி ஆகிட்டு. இது என்ன 2 ரூபாயா? 1 ரூபா. இது ஒரு 1 ரூபா. சரி, இந்த 1 ரூபா எடுத்துக்கலாம். டாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியில் வேறு சார்ஜ் டிஸ்கவுண்ட் கம்மியாகுதுப்பா. ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா? சால்வி கோ. ஆமாங்கோ. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. ஒரு சுண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா கீழே விழுந்துருச்சு. கிடச்சிருச்சு. இந்த இருக்கு. சால்வி கோ ஸ்கோ. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இதுதான் iPhone 14 Pro Max. செமையாக இருக்குல்ல? செமையாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அதுதாங்க பாயிண்ட் அவுட் வேறு லெவலில் இருக்குது. 3 இங்கேருந்து எவ்வளோ ஜூமிங் காட்டினாலும் அது அந்த லிபரல் ஃபேஸ் அப்படியே காட்டுதுங்க.
இந்த 2-3 வரை, இந்த 3 வரை மேக்ஸ் வச்சா அந்த வீடியோவோட எந்த எரருமே இல்லாமல் அப்படியே கிளியராக காட்டுது. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்க தான் வந்தேன். ரேட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Max 256 GB 1,49,900 மட்டுமே. 512 GB வந்து 1,69,900. நான் ஃபஸ்ட்டு iPhone 13 தான் பார்த்தேன். பட் அதோட 14 Pro தான் நல்லா இருக்குல்ல. பட் இது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனோட இந்த ஃபோன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. வந்து வாங்குகிறேன், வெயிட் பண்ணு. ஓகே, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா? 14 Pro Max, one day I will buy you. No ride coming. ஐயோ, no road is coming. அடே பிலிப்பீன்ஸ் மூஞ்சிக்கிறாங்க. ரோடு இல்லைன்னா அடைச்சி போடுங்கடா. அங்கே வர போயிட்டு திரும்பி வரோம் பார்த்தியா? பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு ரைடு வந்துருச்சு. லொக்கேஷன் லொக்கேஷன் இங்கே தான் நிற்குது. வாட்ட மூவ். வேறு லெவல் பாலாஜி, வேறு லெவல். பக்கத்துலேயே இருக்குது. கஸ்டமருக்கு ஒரு காலை போடு. நீங்களா? ஓகே அப்புறம் நான் யூடியூபரு. இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். நான் வந்து இதை சுண்டுவேன். ஓகேவா? கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா இந்த ரைடு உங்களுக்கு ஃப்ரீ. சீரியஸாக இந்த ரைடு ஃப்ரீ. ஓகேவா? ₹1 காயின். ஏன் காயினில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஹெட்டா கன்ஃபார்மா? ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்காங்க. கரெக்ட். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பார்க்குறீங்களா? அது அப்படி தெரியல ப்ரோ. எனக்கு பேசிக்காகவே 3 விஷயம் தான். நம்ம சின்ன வயசுலலாம் இது பண்ணியிருக்கோம்ல. ₹1 காயின்னா ஹெட்டு, ₹2 காயின் பழசுன்னா டெய்ல், அதே மாதிரி ₹5 காயின்னாலும் டெய்ல். இதை முதலே சொல்லிருக்க கூடாது. நான் ₹5 காயின் எடுத்துக்க மாட்டேன். BALAJIITHOUGSTS. Thoughts THOUGST. ஆமாம். ஆமாம், ஜாலியாக எடுத்துக்கிட்டா ஜாலி தான். புரியல? தெரில ப்ரோ, உங்களுக்கு எதாவது ஐடியா தான் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுமோ ஏதோ பண்ணுறேன். முயற்சி திருவினை ஆகும். கஸ்டமர் லொகேஷன் ரீச். ஓகே ப்ரோ, பாய், தேங்க்ஸ். ஒரு தடவை வீடியோவில் சொல்லிடுங்க. காசு வாங்கல, அப்புறம் நம்ப மாட்டாங்க பசங்க. பிரதர் சொன்ன மாதிரி அந்த சேலஞ்சை வந்து நான் வின் பண்ணதுனால ஸோ தேங்க்யூ பிரதர் ஃபார் த ஃப்ரீ ரைட். கேஷ் வாங்கலை, நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய், தேங்க்ஸ், பாய். ஓகே, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை பார்த்து. பாய். ஓகே காய்ஸ், அடுத்த ரைடு போகலாமா? ஓகே, மயிலாப்பூர்லேருந்து டி நகர் அடுத்த ரைடு வந்து விட்டது. அக்செப்டட். கஸ்டமர் பச்சை சொக்கா போட்டு நிற்கும் நீங்கள் தானா? ஆமாம், அவரே தான். பச்சை சொக்கா தானே? என் கண்ணு தான் குழந்தை தெரியலையா? பச்சை சொக்கா, கரெக்ட் சொக்கா, எஸ். ரேபிடோ புக் பண்ணிங்களா? இல்லை ஐயோ தப்பா. சரி, நம்ம கெஸ்ஸு ஃபுல்லாக எப்போவுமே தப்பா அது பாலாச்சு. ஓகே காய்ஸ், கஸ்டமருக்கு கால் பண்ணேன். கஸ்டமர் வந்து எடுக்கலை. ஸோ வெயிட் ஃபார் 1 மினிட். அடுத்த கால் ஆட்டோமேட்டிக்காக போவோம். அதுவும் எடுக்கலைன்னா இந்த ரைடை கேன்சல் ஆயிரும். ஓகே காய்ஸ், கஸ்டமர் ஆச்சு. அந்த ரைடு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ₹5 ஆட் ஆகிருக்கா வேலெட்டில். அப்போ நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு வெறும் ₹5. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு அடுத்த ரைடு வந்துருச்சு ரேபிடோவில். இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போக வேண்டியதான்.
பக்கத்தில் தான் இருக்கிறது. என்னடா இது மேப் லொக்கேஷன் கோலர் பண்ணுதா? ஏடி மேபி லொக்கேஷன் வந்துட்டேன். மேபி லொக்கேஷனுக்கு தான் காட்டுது, வந்துட்டேன். பட் ஸ்கிப் பண்ண முடியல. யூ லுக்ஸ் 2.5 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த லொக்கேஷனா? ஐயோ இது சத்தம் வேற கேட்குது, காது வலிக்குது. சரி மச்சான் வரவா, ஃபோன் பண்ணுறேன். நான் பார்க்குறேன் போல, நீ ஃப்ரீயாக இருந்தால் நைட்டு வரேன். ப்ரோ நான் யூடியூபரு, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். இந்த காயினை டாஸ் பண்ணுவேன், சரியா? கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அது ரைடு ஃப்ரீ. ரைடு ஃப்ரீயா? ஆமாம். சுற்றி போடுவீங்களா? ஆமாம். அது செட்டாக எட்டா டெய்லா அதான். சரி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டே சொல்கிறீங்களா இல்லை சுண்டி விட்டு? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சரி ஓகே, நாலேஜாக தான் இருக்கீங்க. பூ பூவா? நீ ஏமாத்திட்டியா? நான் சத்தியமா இல்லை. ஒரு ரைடுக்கு ஒரு நான் ஏமாத்துறேண்ணா. உங்கள் இல்லை இல்லை ஓகே, நான் எடிட் பண்ணும்போது நான் கூட அனுப்பி விட்றேன். இப்போ தான் 2 ரைடு முடிச்சு. அவங்க கரெக்டாக சொன்னாங்க, 2 பேருக்கும் ஃப்ரீயாக தான் போச்சு. அவங்க இதே 8 தான் சொன்னாங்க 2 பேருமே. பூ சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆள். 2 காயின் வச்சிருக்கேன் ப்ரோ, 1 ரூபா காயின் 2 ரூபா காயின். இந்த 1 ரூபா காயின் 8 சொன்னாங்க. சரி உங்களுக்காண்டி 2 ரூபா காயின் எடுத்தேன், நீங்கள் வந்து பூ சொல்லிட்டு. சரி வாங்க ஏறுங்க போகலாம். புரியல, திரும்பி சொல்லுங்கள். நம்ம நேரத்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது கூட கிடைக்காதுங்களே. இதுலதே தெரியுதுல. அப்போ நம்ம நேரம் எவ்வளோத்துக்குள்ள டம்மியாக இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. ஏய் காய்ஸ், கஸ்டமர் லொக்கேஷன் ரீச். 31 ரூபா ப்ரோ. ப்ரோ சேனல் நேம் கேட்காம போறீங்க, வீடியோ பார்க்க வேணாமா? சேலஞ்ச் என்ன? சேலஞ்ச் இல்லை, சேனல் நேம். சேலஞ்சில் இருக்கீங்க, யூடியூப்குள்ளே போங்க. ஏன் போட்டா தெரியுமா? உங்க ஃபேஸ் தான் நல்லா கிளியராக தெரியும் ப்ரோ. இதெல்லாம் சேலஞ்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு வந்திருக்கணும். சொல்லவே இல்லை. நீங்க தான் கேட்கவே இல்லையே. கேட்காதவங்க தப்பு தான். நான் அவங்கள பார்த்துக்கிறேன். எத்தனை நிறைய பேர் சிக்கிப்பாங்க அவளையே. பாய் ப்ரோ.